அத்தை, என்னண்ணே என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்காளுவ? நாங்க எல்லாரும் இங்க கலங்கி போய் கிடக்கோம் அத்தை. ஏல வெட்டுக்கிளி கடைக்கு வந்தானா? அத்தை இல்லத்த, அண்ணன் கடைக்குமே வரல அத்தை. அத்தை, அவன் இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நடந்துகிட்டதே கிடையாது அத்தா. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லாமே போக மாட்டானே. அதிகபட்சமா என்கிட்ட சொல்லாம போனா எங்க போவான்? கோயிலுக்கு போவான், முருகனை தரிசனம் பண்றதுக்கு. அதுக்காக இம்பிட்டு நேரமா கோயில்ல இருப்பான். எனக்கு என்னமோ பயமா இருக்கத்தா. அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. சின்ன பிள்ளைங்க தான் அறியாம அழுகுதுங்கன்னா நீயும் கண் கலங்கிட்டு. சம்மு என்ன சின்ன பிள்ளையா? வந்துருவான். அத்தா, அவன் பெரிய ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் அவனும் உன் வீட்டுக்காரரும் அவனை விட பெரிய ஆள் இல்ல. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன மாமா என்ன சொல்றீங்க? அத்தா, உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் என் பிள்ளைய ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளைய எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே நீ கும்பிடுத முருகன் உன்னை கைவிடுவானா? இல்ல, எல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். நீ முதல்ல நம்பிக்கையோட இரு. ஏய், எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. சும்மா கண்ணை கசக்கிக்கிட்டு. அண்ணனை காணும்னதும் எங்க எல்லாருக்கும் ஈரக்குழைய நடுங்குதத்த. உங்களுக்கு ஓடி வர 1000 பேர் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு 6 இருக்கா. எங்க அண்ணன் மட்டும் தானே. அண்ணன் மட்டும் வரலன்னு வைங்கத்த, அண்ணனுக்கு ஒண்ணுன்னா சத்தியமா நாங்க 6 உசுரோடவே இருக்க மாட்டோம். ஏய் ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? பொழுது போன நேரத்துல கோட்டிக்காரத்தனமா இருக்கு. என் மருமவன் சிங்க குட்டில அவனை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாரும் தைரியமா இருங்க. ஏ ரத்னா, அவன் வந்துருவான். நீ முதல்ல கண்ணத்தோட. கேளா, சண்முகம் வந்திருக்கான். ஏன் உங்க அண்ணன் வந்திருக்கான், இங்க வாங்க முடியல. இலை இலை எதுக்கு அழுதா? இலை என்னாச்சுன்னு கேட்கும்ல, எதுக்கு அழுத? இலை அத்த, நீ என்னத்த என்ன நேரத்துல கொண்டு? மனுஷனா நீ? மொத்த வீடு எப்படி கலங்கி போயிருக்கு பாத்தியா? எங்க போற ஏது போறன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? இதுல போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்றது பெரியும் மாறி. அது போன இடத்துல கொன்று வேற ஆஸ்கல். எங்கடா போய் தொலைஞ்ச? போன் ஆஃப் பண்ணி போட்டு எங்க போனேன்னு சொல்லு. இவங்க பட்ட பாட்டை பார்த்து எனக்கே கதி கலங்குது. ஒருத்தி அண்ணன் வரலன்னா சாக போறேங்கிறா, ஒருத்தி அண்ணன் வராட்டி சோறு திங்க மாட்டேங்கிறா. சண்முகம், ஏன் எல்லாரும் இப்படி போட்டு பாடா படுத்தி வைக்கிற? எங்க போன நீ?
அது ஆத்தால பார்க்க போனேன். ஆத்தாவை பார்க்கவா? நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்க அப்பாக்கு கூட தெரிய வேண்டாம், சரியா? ஐயா, எப்பவுமே நீ அப்பனை பார்க்கணும்னா செந்தூர் முருகனை தானே பார்க்க போவ. இப்ப ஆத்தாவை பார்க்க போயிருக்கேன்னா ஐயா இருக்கங்குடி மாரியாத்தாவை பார்க்க போயிருக்கியா? ஆமாப்பா. ஐயா இந்த பாரு, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எங்க மனசு கிடந்து பதக்கு பதக்குன்னு அடிச்சுக்கிட்டே கிடக்குதுயா. இங்க இருக்கிற சூழ்நிலை தான் உனக்கு தெரியும்ல. எங்க முத்துப்பாண்டினாலேயோ இல்ல அவங்க அப்பாவினாலேயோ உனக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு நாங்க கிடந்து தவிச்சு போயிட்டோம்யா. நீ வராம இன்னும் லேட்டா இருந்தா நிஜமா எனக்கு செத்து போயிருப்போம். என்னல பேசுத? சும்மா இருக்க மாட்டீங்களா? பாவம்ல இதுங்க, தாய பிரிஞ்சு கண்ணுக்குட்டி மாதிரி தவிச்சு போய் கிடக்குதுங்க. மன்னிச்சிடுங்களா, மனசு சரியில்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் ஆத்தா மாரியம்மாவை பார்க்க போயிட்டேன். நல்லா போன போ. தம்பி, பாவம் யா புள்ளைங்க, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம நிக்குதுங்க. ஏலே ஆரஞ்சு சாப்பிடலையா? உனக்காக தானே மீன் குழம்பும் வறுத்த மீனும் செஞ்சு வச்சோம். பாவம் கனி கூட பசிய பொறுத்துட்டு காத்து கிடக்கா. ஏமோ மன்னிச்சிருங்களா, நீ மன்னிச்சிருங்க, நான் தப்புட்டோம்ல. முதல்ல வாங்க சாப்பிடுவோம். முதல்ல போய் சாப்பிட்டு அவங்க கண்ணீரை தொடச்சு விடு, நாங்க கிளம்புறோம். ஏத்தா நீங்களும் இருந்து சாப்பிட்டு போங்க. இதுக்கே வீட்ல அவர் என்ன பேச்சு பேச போறாரோ தெரியல. அதான் சம்மு வந்துட்டான்ல, இன்னொரு நாளைக்கு வந்து நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நாங்க கிளம்புதோம். ஏட்டி, எல்லாரும் இனிமேலாவது ஒழுங்கா சாப்பிடுங்க. கோட்டி பிடிச்ச பிள்ளைங்களா. வா பரணி போவோம். எசக்கி, அந்த மீன் குழம்பு வேணா ஒரு சம்பளத்துல போட்டு தரியா? நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டேன். ஏண்டா, நானும் வீட்ல மீன் குழம்பு தானே செஞ்சு வச்சிருக்கேன். எந்த இடத்துல வந்து என்ன பேசணும்னு ஒரு விவசாயே இல்லாம. வா வரும் மாமா. போயிட்டு வாங்க. இல்லை வாங்க சாப்பிடுவோம். போங்க. இல்லை எடுத்து எல்லாத்தையும் போங்க. நில்லுடே. என்னலே, அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்ன ஆச்சு? எங்க பாடிய கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா? அவன் எதுக்கு சாகணும்? செத்துத்தானே ஆகணும். தென்னாட்டம் என்கிட்ட சவால் விட்டேன், கடைசியில நீ ஜெயிக்க முடியல. எப்படியும் அந்த ரத்னா இந்த வீட்டில் தான் வந்து வாழ போறான். அவனுக்கு அவலம் தாங்காம அதான் கண்காணா இடத்துக்கு போய் எங்கேயாவது தூக்கில் தொங்கியிருப்பான். அதான் கேட்டேன், பாடிய கண்டுபிடிச்சிட்டாங்க. என் அண்ணன் அவன் ஒன்னும் கோழை இல்ல. நாண்டுகிட்ட எல்லாம் சாக மாட்டான். என்னப்பா இது? உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? இவ்ளோ குரூரமா செத்துட்டானான்னு கேக்குறீங்க. நீ மட்டும் என்ன, அவனை ஏதாச்சும் பண்ணிட்டியான்னு கேட்டியே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை கொன்னுட்டியான்னு தானே கேட்ட? அது குரூரம் இல்லையா? கேட்டேன்.
ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஆளுதான். ஒரு பொம்பளை புள்ளைய இன்னொரு உசுருன்னு நினைக்காம ஏதோ போக பொருள் மாதிரி நினைக்கிறியே, நீ என்ன வேணாலும் செய்வ. அதனால தான் நான் கேட்டேன். இல்ல 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 இருல, இவகிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணும். பாக்கியம், நான் கோயிலே கேட்கணும்னு நினைச்சேன். நீ எதுக்கு கோயிலுக்கு வந்த சொல்லு. நீ எதுக்காக அங்க சாமி ஆடின? அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அங்க எதுக்கு ரத்னா வந்தா? கேட்கமில்ல, பதில் சொல்லிட்டே. கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிடுதான். கேள்விய பாரு. ஏட்டி உள்ள வா. எல்லாம் முத்துப்பாண்டி, இல்ல இல்ல, இவ என்னவோ ஒண்ணு இருக்கு. இவளுக என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியற வரை எனக்கும் உறக்கம் வராதில்ல. கேட்டா மட்டும் சொல்லிடுவாங்களப்பா? இல்ல இல்ல, எனக்கு விஷயம் தெரியணும். என்ன செய்ய, இங்க ஆரம்பிக்க, எப்படி பேசுறது, அதான் குழப்பமா இருக்கு. என்னப்பா செய்ய? இல்ல, நான் சவுந்தர பாண்டில்ல. இந்த பொம்பளைங்க கிட்ட ஏமாந்து நிக்க நான் தயாரா இல்லை. உள்ள இருக்கிற எதிரிய முதல்ல ஒடுக்கி வைக்கலாம். ரோசிக்க எதுக்கு எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சிருக்கீங்க? நான் கோயிலுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. கோயில வச்சு போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என் போனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுங்களா? சரி, இனிமேல் நடக்காம பாத்துக்கிட்டேன். அதுக்காக நீங்க சாப்பிடாம இருப்பீங்களோ? சாப்பிடலாம்ல? என்னல பேசுற நீ? அந்த முத்துப்பாண்டி கிட்டயும் உன் மாமன் கிட்டயும் முட்டிட்டு நிக்கல. அவனுங்க உன் மேல கங்கணம் கட்டிட்டு நிக்கானுவோ. இந்த மாதிரி நேரத்துல உன்னைய காதலைன்னா எங்களுக்கு என்னென்னமோ நினைக்க தோணுது இல்ல. பாவல இந்த பிள்ளைய, உன்னைய காதலன்னு அது கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் நிக்கவே இல்லைல்ல. ஐயா, தயவு செய்து இந்த மாதிரி நேரத்துல நீ எங்கேயாவது போறேன்னா சொல்லிட்டு போயா, சொல்லாம போவாது. அப்போ அதான் வந்துட்டோம்லப்பா. இனிமேல் எங்கிட்டு போனாலும் சொல்லிட்டு போதேன். பாருங்க, அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுல. இந்த அண்ணனோட உசுறு என் உடம்புல இல்ல, உங்க கையில கொடுத்து வச்சிருக்கேன். உடம்பு எங்கிட்டு சுத்தினாலும் அது உசுரை தேடி வந்துதாம்ல அவன. இல்ல நீ எந்திரி உட்காரு. இல்ல நீ சாப்பாடு போட இருக்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நேரம் ஆகுதுல, சாப்பிடுங்க.
டேய் சௌந்தரபாண்டி, டேய் சௌந்தரபாண்டி, உன்னதான் ஆக்கம் கெட்ட கூவ மாரியாத்தா கிட்டயே உன்னோட வாய் துடுக்க காட்டுதியாலே நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேல. ஐயா வேணாங்க ஐயா, வந்திருக்கத ஆத்தா, அதுகிட்ட உங்க கோவத்தை காட்டாதீங்க ஐயா. இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க ஐயா. ஆத்தா உக்கரத்துல ஒண்ணு கணக்கா ஒண்ணு சொல்லிட போகுது ஐயா. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நாம பாத்திரக்காரங்கிட்ட பேசுறதுக்காக கோவிலுக்கு போனோம். இவளுக அங்க வந்தாங்க. அதே நேரம் அந்த ரத்னாவும் கோவிலுக்கு வந்தா. எதுக்காக? அப்படின்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ பித்தலாட்டம் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். பித்தலாட்டம். அதுவும் இந்த சௌந்தரபாண்டிக்கு தெரியாம. சௌந்தரபாண்டிக்கு எதிரா ஏட்டியே இந்த வீட்டில் இருந்துகிட்டு எனக்கே எதிர்ப்பா இருக்கியா? பிளானு. இலே முத்துப்பாண்டி, அப்பா வாழ. அப்பா என்னப்பா, மணி 2 ஆகுது, இப்ப எது கத்திட்டு இருக்கிய? ஒரு முக்கியமான கேள்வியிலே எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சாகணும். என்னப்பா அதுவும் இந்த நேரத்துல? திங்கிறது சௌந்தரபாண்டியன் சோத்தே, வேலை பார்க்கறது அந்த வெறும்பய குடும்பத்துக்கா? வீட்டுக்குள்ளேயே எதிரி என்னைக்குமே ஆபத்து. விட்டோன்னு வையி நம்மளை நொந்த பழைய சோறாக்கிடுவாங்க. துரோகிங்க விடக்கூடாதுல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இல்ல நீ போல முதல்ல அவளை கூட்டிட்டு வா. யார? உங்க அம்மையத்தான் சொல்லுது. போல என்னாச்சுங்க? அர்த்தராத்திரில எழுப்பிக்கிட்டு என்ன வேணுங்க? பசிக்குதா? நான் வேணா தோசை ஊத்துட்டா? நீ ஊத்துற தோசை எல்லாம் போதும். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஏன் கோவிலுக்கு வந்த? நீ மட்டும் வரலல்ல, அந்த ரத்னாவும் அங்க வந்திருக்கா. பாண்டி பைய அதை பார்த்திருக்கான். என்னையே ஏச்சுப்பட்டு அவ வெளியே வந்திருக்க. எவ்வளோ நெஞ்செழுத்தம். இப்ப நான் கேட்கறது எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். பதிலுக்கு பொய் சொல்லக்கூடாது, புரட்டி பேசக்கூடாது, நேரடியா பதில் வேணும். நீ எதுக்கு கோவிலுக்கு போன? கேட்கும்ல, சொல்லு. நீ எதுக்கு கோவிலுக்கு போன? சாமி கும்பிடுதான். அம்மா